சங்கீதம் 50 எடுங்க. சங்கீதம் 50. இந்த சங்கீதம் யார் எழுதினது? ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப் என்றால் யாரு? ஆசாப் என்ற யாரு? ஆசாப்னா யாருங்க? சிம்பிளா சொல்லணும்னா சங்கீதக்காரன். யாருன்னு சொல்ற? ஏன்னா சங்கீதத்தில் தானே எழுதி இருக்குது. சங்கீதத்தில் அவனும் எழுதியிருக்கிறான்ல. சங்கீதத்துக்கு பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்கல்ல. பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அதில் அதிகமான சங்கீதத்தை எழுதினவங்க யாரு? சங்கீதத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. முதல் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. யாரு? தாவீது. நிறைய புத்தகத்தை எழுதினது சங்கீதத்தில் தாவீது. அடுத்தது யோசேப்பா, மோசே, சாலமோன். அப்புறம் பார்க்காதீங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க அந்த தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கவனம் இருக்கா? நீ சொல்லிடுவியா? ஆரோகணம் சங்கீதம் இருக்குது, ஆசாப்பின் சங்கீதம் இருக்குது, அப்புறம் யோசபாத்தின் சங்கீதம் இருக்குது, சாலமோனின் சங்கீதம் இருக்குது, கோராகின் புத்திரர்கள் சங்கீதம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வந்துட முடியுமா? தெரிஞ்சதை வச்சு சொல்லு. அந்த டைமில் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதில் ஒன்று ஆசாப்பின் சங்கீதம். இவர் எத்தனை சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதம் நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா 12 சங்கீதத்தை தான் எழுதியிருக்கிறார். எத்தனை சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு? 12 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அதில் முதல் எழுதப்பட்ட வார்த்தை தான் 50ஆம் சங்கீதம். அதுக்கப்புறம் அவர் 20 அதிகாரத்தில் எங்கேயுமே என்றாவில் 20 படுகிறார். அதுக்கப்புறம் அவர் அங்கே சங்கீதத்தில் எங்கேயுமே வரல. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பாடகர். இந்த பைபிளில் முதல் ஒரு பாட்டு குழுவை உருவாக்கினவர் அப்படின்னு சொன்னால் அது தாவீது. பாட்டு குழுவை சர்ச்சில் இப்போ நம்ம பாடுறோம்ல, பாடிட்டீங்க முன்ன ஒரு 4 பேர் கொயரில் போடுறோம்ல, அந்த கொயர் வேலை செஞ்சவர் யாருன்னா இந்த ஆசாப்பு. அதுக்கு ஹெட்டு யார் அப்படின்னா தாவீது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? கொயரில் பாடிக்கிட்டு இருந்தவர் தான். எங்க பாடிக்கிட்டு இருந்தவர்? கொயரை உருவாக்கி தாவீது. அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் யாருமே இல்லை. அவன் தனியாக பாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை தந்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு குழுவை உருவாக்கி பாட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணுன்னா 2 நாளாகும் புஸ்தகம், அப்புறம் சாமுவேலின் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு மேஜரான காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டுடணும். ஆசாப்பை நீங்கள் கான்செப்டில் கொண்டு வந்துட்டு வாசிக்கும் பொழுது ஆசாப்பு தனியாக வந்து என்ன செய்வார்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 நாளாகும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை 2 நாளாகமும் 5:12 வாசிங்க. கூடாரத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும். போதும். இதுல 3 விஷயங்கள்ல இந்த வசனத்தை நீங்க ஆசாப்பை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று 3 பேர் வருகிறார்கள் இந்த குழுவுக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க? கொயர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் வராங்க. ஒருத்தர் யாரு? ஆசாப், ஏமான், அப்புறம் யாருங்க? அவ்வளோதான். இந்த 3 பேர் இந்த குழுவில் வராங்க. இவங்க யார் அப்படின்னா எல்லாரையும் பாட வைக்க முடியாது. சர்ச்சில் வந்து இன்னைக்கு நம்ம 200 பேர் இருக்கிறோம். இன்னைக்கு வரல, அவ்வளோ பேரும் வரல. ஆனால் வருவாங்க. அடுத்த ஆராதனைக்கு பாதி பேர் வருவாங்க. அப்போ பாருங்க, அத்தனை பேரையும் குழுவில் சேர்க்கல. குழுவில் சேர்த்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் லேவியர்கள். அப்படின்னா ஆசாப்பு எந்த கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னா லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். இவ்வளோதான் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்று. இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நான் சொன்னல, படிக்கும் பொழுது யாரோட கனெக்ட் ஆயிடணும்? எழுதினவரோட கனெக்ட் ஆயிட்டா என்ன தேவையோ அதான் தருவார். ஓப்பனாக சொல்கிறேன், நானே எத்தனையோ முறை இந்த சங்கீதத்தை வாசித்து நான் என்ன செஞ்சதில்லை. ஆனால் நேற்று இதை தியானித்து உட்காரும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவன். இந்த ஆசாப்பை குறித்து முதல் சங்கீதத்தில் நானே தாவீதுன்னு தான் எடுத்து பேசிட்டேன். மேலே பார்த்தா தான் தெரியுது இந்த சங்கீதம் யார் சங்கீதம்? ஆசாப்பி சங்கீதம். இப்போ ஆசாப்பை தெரிஞ்சுக்கணும். அதை குறித்து பேசுகிறேன்னா ஏதாவது சொன்னால் தானே விளங்கும்.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பிரசங்கம் பண்ணும்போது அந்த அதிகாரத்தை நோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் சொன்ன வசனத்தை மட்டும் படிங்க. நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அப்போ இந்த ஆசாப்பு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த ஆசாப்பியுடைய ஒர்க்கு என்ன? பாடுகிறவனா இருக்கிறான். இந்த ஆசாப்பு அப்போ பாடின சங்கீதம் எத்தனை சங்கீதம் அப்படின்னா 12 சங்கீதம். இப்போ இந்த ஆசாப்பு தாவீதோடு இணைந்த ஒரு நல்ல, அவனோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா! என்ன மனிதன்? தேவ மனிதன். இவன் வந்து இந்த குழுவில் இணைஞ்சதுனால இவன் மிகவும் தேவனிடத்தில் அதிகமாய் கிட்டி சேர்ந்தவனாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தாவீதும் ஆசாப்பும் ஏமானும் ராஜாவின் ஞானதிஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாப்பின் புத்திரராகிய பாடகரும் தங்கள் ஸ்தானத்திலும் காவலர்கள் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அல்லேலூயா! என்ன அப்படின்னா, ராஜா கற்பித்தபடியே இந்த ஆசாப்பின் புத்திரர்களும் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா! அப்படின்னா இந்த டீம் ஒர்க் பாடல் குழு ஏற்படுத்திட்டு முதல் குழுவின் தலைவனாக இந்த ஆசாப்பும் சேர்ந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா! சரி, போகட்டும். இப்போ இதை நீங்கள் ஆசாப்பை குறித்து அதிகமாக பார்க்கணுன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. இதே நீங்கள் அதிகாரத்தில் கூட நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இங்கே வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. 29, 30 அடிக்கும்போது அந்த ஆசாப்பு வரும்போது நீங்கள் வந்து அதை என்ன செஞ்சுக்கங்க, டிக் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அடுத்த முறை படிக்கும் பொழுது அங்கே கிட்ட வரும் பொழுது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஆசாப்பு வந்து நின்றுவார். அடுத்த வாட்டி படிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஆசாப்போட லிங்க் ஆகிட்ட மாதிரியே காணப்படும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சரி, இந்த சங்கீதத்தில் முதல் என்றார் 15ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஆசாப்பு இந்த சங்கீதத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஆசாப்புக்கு ப்ராப்ளம், ஆசாப்புக்கு ஏதோ பிரச்சனை, ஆசாப்பு எதிரே லாக் ஆயிட்டாரு, இப்போ விடுதலை யாருக்கு இல்லை? அவருக்கு கிடையாது. முழுக்க இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ அதை நினைவில் கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய நியாயாதிபதி, மை எவர்லி ஃபாதர், பெரிய ஒரு என்ன சொல்றது, ஜட்ஜ், அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். விடுதலையாக்கப்படணும்னா யாரை விடுதலையாக்கப்படணும்? இஸ்ரவேல் ஜனங்களை சிந்தையிலே கொண்டு வந்து. நீங்கள் அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் ஆசாப்பின் எழுதின சங்கீதத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா முழுக்க அவர் தன்னை குறித்து ஒரு காரியமும் சொல்லலை. எல்லாமே 2 விஷயம்தான். ஒன்று ஜனங்கள், இன்னொன்று கர்த்தர். 20ஆம் சங்கீதத்தை 20வது வசனத்தை வாசிங்க. 22 வாசிங்க. தேவனை மறக்கிறவர்களும் இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. அல்லேலூயா! ஒரு ஆமே வரலையே. புரிஞ்சுதா? ஆசாப் நமக்கு என்ன கற்று தருகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல உன்னை தேவனை காட்டிலும் விடுவிக்கிறதுக்கு இந்த பூமியிலையும் சரி மேல வானத்திலும் சரி கர்த்தரை தவிர வேற ஒருவரும் இல்லை. ஜனங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை பீறி போட்டுருவாரு, அதுல இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா! நான் இந்த பிரசங்கத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, இதுல நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்ன அந்த ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிற பேலன்ஸ் வச்சிருந்தல,
ஆஃப்ரிங் கொடுக்கறதுல பேலன்ஸ் வச்சுருந்தேன்ல, அதை ஆக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மகிமைப்படுத்துகிறோம். எதில் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன வலியுறுத்தினது என்னன்னா, ஜனங்கள் விடுதலையாக்கப்பட போகணும். ஜனங்க என்ன போகணும்? ஜனங்க எப்படி போகணும்? விடுதலையாகி போகணும். விடுதலையாகி போகணும். ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? விடுதலை இல்லை. ஜனங்களுக்குள் சபைக்கு வராங்க, வந்தவங்க அதே சுமையை சுமந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க? உள்ள என்ன இல்லை? உள்ள என்ன இல்லை? அப்போ என்ன அப்படின்னா, எதுக்கு வரல உள்ள? சொல்லுங்க எல்லாம். இப்படி இப்படி வைங்க, சிந்தையில் வைங்களேன். தேவனோட கனெக்ட் ஆகாம தனித்திருக்கிறார்கள். இங்க வந்து என்ன பண்றது? என்ன பண்றது? இந்த ஃபேன் கலர் கம்மியாக இருக்குது, அந்த ஃபேன் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இந்த ஸ்க்ரீனு இப்படி இருக்குது, அந்த ஸ்க்ரீனை பாருங்க முடி போட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய விடுதலையாக்கப்படாமல் சபையிலேருந்து போகிறோம். பிரைஸ் லார்ட். நீங்களும் நானும் சபைக்குள்ளேருந்து விடுதலையோடு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுதலையோடு போக வேண்டுமானா உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் யாரோட கனெக்ட் ஆகிடணும்? யாரோட கனெக்ட் ஆகிடணும்? யாரோட கனெக்ட் ஆகிடணும்? கர்த்தரோட கனெக்ட் ஆகிடணும். விடுதலை பெற வேண்டுமானா அதுதான். வாழ்க்கையில் விடுதலை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுதான். அதுக்காகத்தான் இந்த ஆசாப் பாடல்களை எழுதி என்ன செய்கிறாரு? நேற்று இந்த ஆசாப்பின் சங்கீதங்களை நான் தியானிக்கும் பொழுது, ஆசாப்புடைய சங்கீதத்தில் போட்டிருக்கிற ஒரு அதிகமான வார்த்தை என்னன்னா, போதிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. இந்த பாட்டு என்னவா மாறுது? போதனையாய் மாறுகிறது. என்னவா மாறுகிறது? இப்போ ஆசாப்பு யாரோட பேசிக்கிட்டு வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா கர்த்தரோட. போதிக்கிறார் அப்படின்னு போட்டால் அப்போ போதக சங்கீதம், இப்படி தான் சொல்லணும். போதக சங்கீதம். இது என்ன சங்கீதம்? போதக சங்கீதம். போதக சங்கீதம்னா அப்படின்னா என்ன? பாட்டு எப்படி பாடுறாருன்னா, அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பாடுறார். யாருக்கு? ஜனங்களுக்கு. நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் இப்படி இருந்தால் தான். அந்த சங்கீதத்தை எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஒரே விஷயங்களேன். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். என்னது? அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாய். அக்கினி என்ன செய்யுமா? பட்சிக்கும். தேவன் எப்படி இருக்கிறாரு? இப்போ இவர் ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறார் அப்படின்னா, அன்பை குறித்து போதிக்கலை. பயப்படாத, எது பண்ணாலும் கர்த்தர் உன்னை தாங்குவார்னு போதிக்கலை. அவர் யார் அப்படின்னா, அக்கினி பட்சிக்கும். அங்கே சொன்னார்ல 22, உன்னை விடுவிப்பார் யாருமே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் சாதாரண கடவுள் இல்லைப்பா, நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, உன்னை அக்கினி முதலாக உன்னை பட்சித்தே போடுவார். ஹல்லேலூயா. என்ன செய்வார்? பட்சித்து போடுவார். அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். அவருடைய நீதி. அவர் சாதாரணமானவர் இல்ல. ஹலோ, ஆசாப்பு சொல்ற மாதிரி நான் சொல்றேன், உன்னை கனெக்ட் ஆக சொன்னல, அவர் சாதாரணமானவர் இல்ல. என்ன செய்யுமா? வானம் என்ன செய்யுமா? நீதியை அறிவிக்கும். நீ பேசலைன்னா போயா, நீ சொல்லலைன்னா போ. அவருடைய நீதியை வானம் என்ன செய்யுமா? வானம் என்ன செய்யுமா? நீ சும்மா இருந்தா இருந்துக்கிட்டு போ. அவர் நீதியை வானம் என்ன செய்யும்? அப்புறம் தேவனே நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசினேன். இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை இல்லாதவர்களுக்கு பாவத்திலேயே அப்படியே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் உக்காஞ்சிக்கிட்டு இருப்பேன், நான் இப்படி தான் நோட்டம் விட்டுக்கிட்டு இருப்பேன், நான் இப்படித்தான் என்னை அப்படியே நிர்விசாரணமாக வந்துட்டு போவேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வசனம். உன்னை விடுதலையாக்கப்படணும்னா நீ தேவனை நோக்கி தான் அவைய விட்டாக. வசனம் சொல்லுற, என்னை நோக்கி கூப்பிடு.
கூப்பிடாத இருந்தினா இதெல்லாம் உனக்கு தான் நடக்கும். அப்படின்னா என்ன? ஆல்ரெடியே நான் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆல்ரெடியே பாடு, விடுதலை இல்லை, மேலும் உனக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நீ ஒரே ஒரு விஷயம், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பி. அப்பொழுது அவர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். நீ என்ன செய்வ? மகிமைப்படுத்துவே. ஹல்லேலூயா. நீ என்ன செய்வ? மகிமைப்படுத்துவே. அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளுவேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு யோசனை வருது, பலி செலுத்துகிறவனை போய் என்ன செய்யுது? கடிந்து கொள்ளுவாரா? கடவுளுக்கு தானே பலி செலுத்துறோம், காணிக்கை செலுத்துறோம்ல. இப்போ அதை தானே பலி, அதானங்க காணிக்கை செலுத்துறது தானே இப்போ பலி. நம்மளாம் இப்போ நம்மளே ஒப்பு கொடுக்கறது இல்லைல்ல, நம்மளே அர்ப்பணிக்கிறது இல்லைல்ல. ஒரு பாட்டு பாடினேன், அதில் வார்த்தை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாடும்போது வேற வார்த்தை இருந்தது, இன்னைக்கு வேற வார்த்தை இருக்குது. அதில் என்ன இருந்ததுன்னா, என்ன செய்யலையா? வாசிங்க மீண்டும். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளுவேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னை கடிந்து கொள்ளுவேன். பலி செலுத்துகிறவனை ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? பலி மேட்டர் இல்லை, பலி செலுத்துகிற நீதான் மேட்டர். காணிக்கை, திரும்ப சொல்றேன், காணிக்கை அவசியம், ஆனா காணிக்கை செலுத்துகிற நீ அதை காட்டிலும் அவசியம். புரியுதா நான் சொல்றது? காணிக்கை அவசியம், ஆனா காணிக்கையை செலுத்துகிற, காணிக்கையை காட்டிலும் நீ யாரா இருக்கிறியா? அவசியமா இருக்கிற. ஏன் அப்படின்னா, காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு ஏற்ற பாத்திரவானா நீ இருக்கணும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை முழுக்க 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 அவங்களுடைய எச்சரிப்பை குறித்து, அவங்களுடைய கண்டிப்பை குறித்து, அவங்க இப்படிலாம் வாழ்கிறாங்க, அப்படிலாம் வாழ்கிறாங்க, அப்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆசாப்பு எழுதும்போது ஆசாப்பு சொல்கிறார், பாடலில் சொல்கிறாரு, இதெல்லாம் என்னது? சர்ச்சுகளில் ஆலயத்தில் போய் பாடுறதுக்காக எழுதப்பட்டது. பாடல் மூலியமாய் மக்களை அட்வைஸ் பண்ணுறாரு. போதன சங்கீதம் சொன்னேன்ல, என்ன சங்கீதம்? போதன சங்கீதம் சொன்னல. சபையில் போய் பாட்டின் மூலமாய் போதிக்கிறார். எது மூலியமாய் போதிக்கிறாரு? பாட்டு மூலியமா என்ன செய்யறாரு? போதிக்கிறார். அதுதான் இந்த போதனை. இஸ்ரவேல் ஜனங்க இப்படிலாம் இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தாங்க, அவங்க பலி ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள சாகடிச்சாரு, அவங்களை கண்டிச்சாரு, அவங்களுக்கு அக்னியாக இறங்கினாரு, அவங்கள பீரித்து போட்டாரு, அவங்களுடைய இதுவெல்லாம் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது. நீங்கள் இன்னைக்கு இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? 50ஆம் சங்கீதம் விளங்குதா தம்பி? 50ஆம் சங்கீதம் விளங்குதா? புரியுதா பிரதர்? புரியுதா நான் சொல்றது? அன்னைக்கு ஆசாப் அங்கே போதித்தார், இன்னைக்கு தாவீது இங்கே போதிக்கிறேன். அப்படியே இருந்தினா கர்த்தர் உன் கூட இருக்கிறார் நினைக்காத. இங்கே வசனம், அப்படி வசனம் போட்டிருக்கு. 12 வாசிங்க. நான் பசியா இருந்தால் உனக்கு சொன்னேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடைய. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். போதும். என்ன புரிஞ்சுது? பாட்டுல பாருங்க, பிரசங்கம் வருது. பாட்டுல இவர் என்ன பண்ண சொன்னாங்க? குழுவில் ஒருத்தர், இவரு 3 பேர்ல ஒருத்தர். பாட்டு எப்படி எழுதியிருக்கிறாரு? மக்களுக்கு போதிக்கிற வகையில் அங்கே சொல்றாரு பாருங்க. நீ திருடனோட போன, அப்புறம் விபச்சாரனோட உனக்கு என்ன இருக்கு? பங்கு உண்டு. அப்புறம் உன் வாயை எதுக்கு திறந்துட்டு இருக்கிற? யார் செஞ்சாங்க? வந்து வெளியில கூட்டு வந்தான் பாரு. செங்கடல்